ஸோ இந்த மாதிரி 2 கிளாஸ் பிளேட் எடுத்துட்டு அதுல ஒரு பிளேட்ல கொஞ்சோண்டு சென்டர்ல தண்ணி லைட்டா ஊற்றணும், ஒரு ட்ராப்பு. ஓகேங்களா? அதை ஊற்றிட்டு இன்னொரு பிளேட்டால க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. ஸோ இப்போ இந்த பிளேட் நல்லா ஸ்லிப் ஆகுது. ஓகேங்களா? பட் இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா செட்டில் ஆக விட்டுட்டோம்னா, செட்டில் ஆக விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ கூட நல்லா ஸ்லிப் ஆகுது. ஆனால் இதுவே நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். ஓகே, ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணவே முடியல, பிரேக் ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா வாட்டரோட கேப்லரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாட்டர் வந்து இந்த ஸ்பைடர்மேன்ல வர வெனம் போல. ஓகேங்களா? அது வந்து எதனா ஒரு ஹியூமன் கிடைச்சா போய் ஒட்டிக்கணும் வெனம் ட்ரை பண்ணல. அதே போல வாட்டரும் எந்த பொருள் கிடைச்சாலும் போய் ஒட்டிக்க ட்ரை பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்டோட சென்டர்ல வாட்டர் பிளேட் வச்சிருந்தேன். அது வந்து சென்டர்ல மட்டும் இருந்துச்சு. ஆனா இந்த 2 பிளேட்டும் நான் ஜாயின் பண்ணப்போ என்ன நடந்திருக்கும்னா, கண்ணாடி எப்பவுமே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ். பட் அப்படி இருந்தாலும் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல, அதாவது ரொம்ப கண்ணுக்கே தெரியாத லெவல்ல அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி கேப்ஸ் வந்து 2 கண்ணாடியும் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பாக்கெட் மாதிரி உருவாகும். ஓகேங்களா? ஒரு குகை மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ இப்போ தண்ணி என்ன பண்ணோம்னா, சென்டர்ல இருந்த தண்ணி அந்த குகைக்குள்ள எல்லாம் போய் ஃபில் ஆக ட்ரை பண்ணும். ஏன்னா அதுல வால்ஸ் இருக்கு, அந்த வால்ஸ்ல போய் தண்ணி ஒட்டிக்க ட்ரை பண்ணும். அந்த மாதிரி அந்த தண்ணி மூவ் ஆகுறது இருக்கு பாத்தீங்களா? இததான் வந்து கேப்லரி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சோ அதனால கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்த தண்ணி கேப்லரி எஃபெக்ட் மூலமா சுத்தி சைடுல எல்லாம் போனதுக்கு அப்புறம் சென்டர்ல என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. அப்போ அங்க வேக்யூம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வேக்யூம் இருந்தா வெளியே இருக்க காத்து உள்ள போக ட்ரை பண்ணும். பட் இங்க என்ன பிரச்சனை, அந்த உள்ள போற இருக்க வழியில எல்லாத்துலயுமே தண்ணி ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா சுத்தி இந்த பார்டர்ல தண்ணி இருக்கும். சோ வெளில இருக்க ஏர் வந்து தண்ணியை தாண்டி உள்ள சென்டருக்கு போகவே முடியாது. சோ சென்டர்ல வந்து ஒரு பியூர் வேக்யூம் கிரியேட் ஆகுது. சோ அப்ப அந்த வெளியே இருக்க மொத்த அட்மாஸ்பியர் காரும் இந்த கிளாஸ் 2 நடுவுல டைட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த 180 பிரஷர்னால தான் நம்மளால இந்த கிளாஸை இப்படி பிரேக் ஓபன் பண்றது பிரேக்கப் பண்ற ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அண்ட் கேப்லரி எஃபெக்ட் பொதுவாக ஒரு சின்ன பீக்கருக்குள்ள ஒரு டியூப் விட்டு சொல்லி தருவாங்க. பட் அது போல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இது போல நிறைய வீடியோஸ் பார்த்து அகைன் ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.